ஒரு ஊர்ல வாசுன்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தான். அவனோட தொழில் என்னன்னா கறி மாமிசம் வெட்டி விற்பது. அவன் காலையிலே எஞ்சிடுவான். கடுமையான உழைப்பாளிதான். யாருக்கெல்லாம் டெலிவரி கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் வீட்டிலும் கடையிலையும் கொண்டு போய் கொடுப்பான். அவனுடைய வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தது. அவனோட கடுமையான ஓய்வில்லாத உழைப்ப தப்பு சொல்லவே முடியாது. ஆனாலும் அவனால பெருசா எதுவுமே சேர்க்க முடியல. அவனுடைய எண்ணம் எப்பவுமே இப்படி இருக்கும்: நம்ம கடுமையா உழைக்கிறோம், ஆனா ஸ்மார்ட்டா உழைக்க கத்துக்கணும், பெரிய ஆளா ஆகணும். இது எப்பவுமே அவனுக்குள்ள தோணிட்டே இருக்கும். ஒரு நாள் அவன் டெலிவரி கொடுத்துட்டு வரும்போது அவனுடைய பழைய ஆசிரியரை சந்திச்சான். வாசு என்னதான் அவர்கிட்ட பேசினாலும் அவனுடைய முகத்துல ஏதோ ஒரு தேடல் சிந்தனை இருந்துட்டு இருந்தத அவனுடைய சார் கவனிச்சாரு. வாசு, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாரு. சார், நான் நல்லா உழைக்கிறேன், ஆனாலும் முன்னேற முடியல, பெருசா அச்சீவ் பண்ண முடியல. இந்த மாதிரி எப்பவுமே கடுமையா உழைச்சுக்கிட்டே இருக்காம, ஆனா அந்த உழைப்பால வரத நான் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. நான் பெருசா வளரணும், ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு எண்ணம் எப்பவுமே மேலோங்கிட்டே இருக்கு. ஆனா அது எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னான் வாசு. அத கேட்ட ப்ரொஃபசர் வா அப்படின்னு உட்கார சொன்னார். நாம லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா மாறணும்னா முதல்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கோம் அப்படின்ற எண்ணத்தை மனசுல கொண்டு வரணும். அது எப்படி சார் முடியும் அப்படின்னு வாசு கேட்டான். இப்போ நீ ஒரு ரூபாய்க்கும் உழைச்சுக்கிட்டு இருக்க. இப்ப இருக்க நிலைமைக்கு அது கரெக்ட். ஆனா நீ வளரணும், முன்னேறணும் அப்படின்னு நினைச்சனா ஏதாவது உண்டாக்கணும். அது உனக்கு பணம் சம்பாதிச்சு தரணும். நீயே வேலை செய்யலனாலும் அது சம்பாதிக்கணும், அந்த மாதிரி அப்படின்னு ப்ரொஃபசர் சொன்னாரு. வாசு யோசிச்சுட்டே இருந்தான். உன்னால நீ இல்லாம உன் கடையை நடத்த முடியுமா அப்படின்னு ப்ரொஃபசர் கேட்டாரு. அப்போ வாசு யோசிச்சான். நம்ம ஒரு ஆளை வேலைக்கு போடுவோம், இல்லனா கறிய முன்னாடியே அறுத்து பேக் பண்ணி வச்சிடுவோம். ஆனா அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலனா அப்படின்னு யோசிச்சுட்டு சார் கிட்ட சொன்னான். அப்ப ப்ரொஃபசர் சொன்னாரு, தோல்விதான் வாழ்க்கையோட பாடமே. நிறைய புக்ஸ படி, சக்சஸ்ஃபுல்லான மக்கள் எப்படி ஜெயிச்சிருப்பாங்க, அவங்க செஞ்ச மிஸ்டேக்ஸ் இது எல்லாமே என்னன்னு தெரிஞ்சுக்கும். இந்த அறிவுதான் அந்த பயத்தை போக்கி தன்னம்பிக்கையாக மாற்றும் அப்படின்னு சொன்னாரு. வாசுவும் அதே மாதிரி புக்ஸ படிச்சான். சக்சஸ்ஃபுல் பீப்புளோட வீடியோஸ் நிறைய பார்த்தான். அவங்க மிஸ்டேக்ஸ பார்த்தான், அதுல நிறைய கத்துக்கிட்டான். சக்சஸ் டிப்ஸ் பார்த்தான். அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம கிட்ட இருக்கிற மாமிசத்தை வேற மாதிரி பிசினஸா யூஸ் பண்ணா அப்படின்னு யோசிச்சான். குக்கிங் கிட்ஸ் மாதிரி ஒரு பிளான் யோசிச்சான். அந்தந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்களை அந்த மாமிசத்தோட சேர்த்து குக்கிங் கிட்டா உருவாக்கணும். பட்டர் சிக்கன், பிரியாணி அந்த மாதிரி மக்களுக்கு ஃபேவரட்டான உணவு ரெசிபிகளை ப்ரீ பேக் பண்ணி குக்கிங் கிட்டா விற்க ஆரம்பிச்சான். இத பல கடைகள்ல கொடுத்து விற்க ஆரம்பிச்சான். பிசினஸும் நல்லா போக ஆரம்பிச்சது. அவனுடைய சார் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. இருக்கிறத மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. 2 பேரை திருப்பியும் வேலைக்கு அமைச்சான். அவங்களுக்கு தினசரி உள்ள பேக்கிங் வேலைகளை செய்ய சொன்னான். அவன் இனியும் அந்த இடத்துல இருக்கிற சுற்றி இருக்கிற இனியும் சில கடைகளை ஆர்டர் பிடிக்க கிளம்பினான். பல இடத்துலயும் ஓகே ஆயிடுச்சு. அப்படி 10 கடைகள் கிடைச்சது. இனியும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக பக்கத்து டவுன்லயும் இனி ஒரு கடையை ஆரம்பிச்சான். அங்க வேலையாட்களை வச்சு அதை பார்க்க ஆரம்பிச்சான். அதுல சில சிக்கல்கள் வந்துச்சு. சப்ளையர்ஸ்க்கு சரியான ஸ்டாக் கொடுக்க முடியல, அதுக்கு டிலே ஆச்சு, கஸ்டமர்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள். ஆனாலும் அது எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசிச்சு அதை ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ண ஆரம்பிச்சான். நாளடைவுல அது அவனுடைய பிசினஸ நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்துச்சு. இப்படியே பல வருடங்கள் கடந்தது. ஒரு நாளைக்கு திருப்பியும் அவனுடைய ப்ரொஃபஸரை மீட் பண்ணான். இந்த தடவை கார்ல இறங்கி கோட் சூட் எல்லாம் போட்டு டீசென்டா நீட்டா இருந்தான். சார், நீங்க கொடுத்த அட்வைஸ்ல தான் நான் இவ்ளோ வளர்ந்திருக்கேன். என்கிட்ட இப்போ 3 கடைகள் இருக்கு, 20 கடைக்கு சப்ளை பண்றேன். ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொன்னான். அதுக்கு சார் சொன்னாரு, ரொம்ப சந்தோஷம் வாசு.
சக்சஸ் எப்பவுமே எங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றதுல இல்ல, உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கு, அது எப்படி செயல்படுதுன்னு பொறுத்தே உன்னுடைய வளர்ச்சியும் இருக்கு. ஆமா சார், உங்களுடைய பாடம் என் லைஃபையே மாத்திடுச்சு. இப்போ எல்லாம் அதை கண்டு பயப்படுறதெல்லாம் இல்ல, அத ஆப்பர்ச்சுனிட்டியா தான் சார் பாக்குறேன். நம்மளுடைய மைண்ட் செட்டை மாத்தினா நம்ம லைஃபும் மாறும் அப்படின்றத கத்துக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து விடை பெற்றான்.